ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னடா நம்ம வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்புகள் இருக்கா அப்படின்னு நம்மளையே வாயை பொழக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஜெயின்ட்டோட எலும்புக்கூடு, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் தேனோஸை விட ட்ரிபிள் மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஜெயின்ட் யூஸ் பண்ண ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களா? அப்படி வாழல அப்படின்னா இவ்வளோ பெரிய எலும்புக்கூடு எப்படி வந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி மிஸ்டீரியஸான வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நம்பர் 1, டைனோபோன். 2019 பிரான்ஸை சேர்ந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் மிகப்பெரிய ராட்சச டைனோசரோட தொடை எலும்பை கண்டுபிடிச்சிருக்காரு. மேற்கொண்டு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஜுராசிக் பார்க் படத்துல நீளமா கழுத்து இருக்கக்கூடிய ஒரு டைனோசர் பார்த்துருப்போம்ல, அந்த டைனோசரோட தொடை எலும்பு தான் இது. எஸ், அந்த டைனோசரோட பேரு சாரோபாட். உலகத்துல எத்தனையோ டைனோசர்களோட எலும்பு கூடுகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் இருக்கிறதுலே மிகப்பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய தொடை எலும்புனா அது இந்த டைனோசரோட தான். நம்பர் 2, மிஸ்டீரியஸ் கல். ஈராக்கை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் 1926 அப்போ அங்க இருந்த ஒரு பழமையான ஏரியால ஒரு கிரேவ்யார்ட், அதாவது கல்லறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லறைகளோட சேர்த்து அந்த காலத்துல யூஸ் பண்ண தங்கம், வைரம், வைடூரியம் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த கிரேவ்யார்ட்ல இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜ பரம்பரை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால தான் அவங்கள புதைக்கப்பட்டப்ப அவங்களோட சேர்த்து இந்த தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்து போச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ்ல ஒரு மண்டையோட இருந்திருக்கு. அந்த மண்டையோட சுத்தி தங்கம் இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு ராஜா இந்த காலத்துல தலையில கிரீடம் வைப்பாங்கல்ல, கிரீடத்தோட அவர் புதைச்சா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி அந்த தலையை சுத்தி தங்கங்கள் இருந்திருக்கு. எஸ், அவ்வளோ பெரிய மண்டையோடு வேற யாரும் கிடையாது. அந்த காலத்துல அந்த ஏரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராஜாவோட மண்டையோடு தான். நம்பர் 3, மெகாவார் ஹெல்மெட். பசிபிக் பெருங்கடல்ல முடிஞ்ச அளவுக்கு ஆழத்துக்கு போகும்போது ஸ்கூபா டைவர்ஸ் இவ்வளோ பெரிய ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், இதை பார்த்தாலே தெரியுது இது மனுஷங்க யூஸ் பண்ண ஹெல்மெட் கிடையாது. அந்த காலத்துல நெஃபிலி அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ராட்சசர்கள் யூஸ் பண்ண ஹெல்மெட். இந்த நெஃபிலி அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்படுற மிகப்பெரிய கொடூரமான அரக்கர்கள். உங்களுக்கே தெரியும், நம்ம ஹாலிவுட் படத்துல பார்த்த மாதிரி அவங்கள சில பேர் மிகப்பெரிய உருவத்தை கொண்ட ராட்சசர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ஒற்றை கண் கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய ராட்சசனா இருப்பாங்க. எஸ், அப்படிப்பட்ட மான்ஸ்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய அவங்க அந்த காலத்துல வார்ல யூஸ் பண்ண ஹெல்மெட் தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்ப ஹாலிவுட் படத்துல காட்டுற அந்த மான்ஸ்டர்ஸ், அந்த ஜெயின்ட்ஸ் எல்லாமே உண்மையாவே வாழ்ந்திருக்காங்க போல அப்படின்ற டவுட் நமக்கு வருது. நம்பர் 4, தி ஜெயின் ஸ்கெலிட்டன். தெற்கு தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனுஷனோட மண்டையோட கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தலை மட்டும்தான் மனுஷன் மாதிரி இருக்கு, அதோட உடம்பு பாம்பு மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, நம்ம மூவிஸ்ல இந்த மாதிரி கிரியேச்சர் பார்க்கறோம்ல, அது எல்லாமே ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான் அப்படின்னு. நம்பர் 5, மம்மியின் பெரு. இறந்து போனவங்கள துணியை சுத்தி புதைச்சி மம்மியா மாத்தி வர்றத மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலத்துல எகிப்துல இது ஒரு வழக்கமாவே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எகிப்துல மட்டும் இது கிடையாது, 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பெரு அப்படின்ற ஒரு கண்ட்ரிலையும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அங்க வாழ்ற சில கலாச்சாரத்தை சேர்ந்த சில பேர் பல நூற்றாண்டா இந்த மம்மிஃபைடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மம்மிஃபைட் பண்ண பல எலும்பு கூடுகளை பெருவில் கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ ரீசெண்டா ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வழக்கத்துக்கு மாறா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஏலியனோட எலும்பு கூடு மாதிரி இருந்திருக்கு. எஸ், 3 விரல்கள் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட தலையும் உடம்பு பார்க்கறதுக்கு அப்படியே ஏலியன் மாதிரி இருந்திருக்கு. நம்பர் 6, பிக் ஃபுட் ஸ்கல். ஆள் நடமாட்டம் இல்லாத மிகப்பெரிய எந்த காட்டுக்குள்ள நீங்க போனாலும் அங்க ஏதோ ஒரு கிரியேச்சர்ஸை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் ஒரு ரெயின் ஃபாரஸ்டோட சதுப்பு நிலத்துல ஒரு மனுஷனோட மண்டையோட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்டையோடு நம்ம தலை சைஸ்ல இருக்கக்கூடியது இல்ல. அதை பார்த்த உடனே என்னடா இவ்வளவு பெரிய மண்டையோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயை புழக்கிற அளவுக்கு பெரிய சைஸ்ல இருந்திருக்கு. அதை ஃபுல்லா எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மனுஷனோட மண்டையோடு கிடையாது, மனிதனும் குரங்கும் கலந்த ஏதோ ஒரு கிரியேச்சரோட மண்டையோடு அப்படின்னு. எஸ், நம்ம போன வீடியோல பார்த்தோம்ல, இந்த மேப்பின் குவாரி, மேரிகாக்சி, அது மாதிரி பிக் ஃபுட் அப்படின்னு சொல்ல போற ஒரு பெரிய மனுஷனும் குரங்கு கலந்த மாதிரி ஒரு கிரியேச்சரோட மண்டையோடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் இருக்கு. அதை பத்தில அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும் நம்புறேன். ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், love you.